சமீபத்தில் தஞ்சாவூர் பக்கம் ஒரு 3 சிவன் கோயிலில் சூரியன் நடுவால் இருக்கார். அவரை சுற்றி மற்ற கிரகங்கள் அவரை பார்த்தபடி இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பழைய ஆகம விதிப்படி இங்கே கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. பழைய ஆகமம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சமஸ்கிருதத்தில் இருந்துச்சுல, அதுதான் பழைய ஆகம விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புதிய ஆகமம் அப்படின்னு எதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. வைதிக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வைதிக முறை அப்படின்றாங்க. அது ஏதாவது நெகிழ்வுத்தன்மையோடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். திருமூலர் அவர் திருமந்திரம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. இது 3000 பாடல்களை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் அந்த சமஸ்கிருதத்தில் இருந்த ஆகம விதிகளை தமிழில் எழுதியிருக்கிறார். இதை பற்றி நான் காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது வைதிக பிரதிஷ்டையில் சூரியனுக்கு கிழக்கே சுக்கிரன் தெற்கே செவ்வாய் அப்படின்னு சொல்லி வாச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கே தோணுச்சு எப்பயும் அப்படி தானே இருப்பாங்க, என்ன புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆகம விதி அப்படின்றது சிவன், விஷ்ணு, சக்தி அவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் உள்ளடக்கியது. ஆனால் வைதீகம் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அது நமக்கு ஒரு தீர்வை கொடுக்க மாட்டேங்குது. இன்னும் உள்ளே போய் ஆழ்ந்து தேடினா ஏதாவது தீர்வு கிடைக்கலாம், அதை விட்டுருவான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த நவகிரகத்தில் நடுவால் சூரியன் கிழக்க பார்த்த மணிக்கு இருக்கார். அந்த சூரியனை பார்த்தபடி மற்ற கிரகங்கள் இருக்கின்றனங்க. இது ஒரு வகை. அடுத்து நம்ம பார்க்குறது 9 கிரகங்களும் ஒரே திசையை நோக்கி இருக்கிறது. நடுவால் இருக்கிறது அந்த கிரகத்தோட வரிசை. கொஞ்சம் கிட்டத்தில் தெரிஞ்சுக்கணுமென்ட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி மேலே கிளையமாக போட்டிருக்கேன். சில கோயில்களில் பீடம் வட்ட வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நவகிரகம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னு தெரில, நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். எல்லார் கையிலையும் ஃபோன் இருந்தாலும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ தனி திறமை தேவைப்படுது அப்படின்னு எனக்கு புரியுதுங்க. என்னோடய ரெஃபரன்ஸுக்காக இப்போ நான் ஃபோட்டோஸ் இதெல்லாம் தேடினா உருப்படியானதே கிடைக்க மாட்டேது. அந்த வீடியோலாம் இப்படியே ஸ்ட்ரேக் ஆகிற மாதிரியே எடுத்திருக்காங்க. சம்மந்தமில்லாத விஷயங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க. நவகிரகத்தை பற்றி போடும்போது அந்த நவகிரகம் எங்கே இருக்கோ அதுதான் மெயின் பாயிண்ட்டு, அதை விட்டுறாங்க. கோயிலோ இல்லை வெளி இடங்களோ எங்கேயாவது நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சா நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோமோ அவ்வளோ தூரத்தையும் வீடியோ எடுக்க முடியாதுங்க. டார்கெட் தப்பாகிடும், ஷேக் ஆகும். அதனால் பொறுமையாக 4 அட்டு நடந்து வீடியோ எடுத்து கட் பண்ணிவிட்டு சும்மா நடக்கணும். மறுபடியும் 4 அட்டு நடந்து வீடியோ எடுக்கணும், கட் பண்ணிவிட்டு சும்மா நடக்கணும். அப்படியே அந்த வேலையை முழுசாக செஞ்சு முடித்து எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான நிதானமான ஒரு வீடியோ கிடைக்குங்க.